என்ன? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும். உங்க அம்மா கிட்ட நீங்க பேசும்போது நான் கேட்டேன். என்ன டிவோர்ஸ் பண்ணா சொத்து மொத்தத்தையும் வித்து கொடுக்கறேன்னு அவங்க உங்ககிட்ட சொன்னாங்க. அவங்க அப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க, நீ அதை பெருசா எடுத்துக்காத. அவங்க அப்படி கேட்டது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டா சொத்து மொத்தத்தையும் அவங்க தரேன் தானே சொன்னாங்க. ஆனா நீங்க அது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நின்று ஒட்டு கேட்டியா? ரூம் கதவு பக்கத்துல நின்னுட்டு இருந்தேன். நீங்க இங்க பேசுறது அங்க கேட்காதா? அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. நாம 2 பேரும் சேர்ந்து வாழலாங்கிறதையும் அவங்க பாக்குறாங்க. உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் உங்க அம்மா கொடுத்த ஆப்ஷனை தான் எடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க அதை பண்ணல. எனக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? பாரு, நீ இதெல்லாம் யோசிச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற விஷயம். அதை நாங்க பாத்துக்கிறோம். இப்போ என் வேலையை பாரு. உங்களுக்கு பிசினஸ் பண்ண பணம் வேணும். அதுக்கு பணம் நான் ஏற்பாடு பண்றேன். நீ எதுக்கு எனக்கு பணம் ஏற்பாடு பண்ற? இல்லங்க, உங்க அம்மா என்ன விட்டுட்டு வர சொன்னாங்க. ஆனா நீங்க அதை செய்யல. அதுக்கு நான் ஏதாவது திரும்ப செய்யணும்ல. நான் பணம் கொடுக்கறேன். உங்ககிட்ட எங்க பணம் இருக்கு? ஏய், உங்ககிட்ட பணம் இருக்காதுன்னு நான் இன்சல்ட்லாம் பண்ணல. ஆனா நான் கேட்கிற தொகையை உன்னால எப்படி ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? இல்ல, ஊர்ல இருக்கிற வீட்டை விக்கிறத பத்தி அம்மா அக்காலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஷேர் வாங்கி கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுக்கறேன். என்னது? வீட்டை விற்க போறாங்களா? ஏன் வீட்டை விற்கிறாங்க? வீடு சும்மா தானே இருக்கு. அங்க ஆள் யாரும் இல்லாததுனால நிறைய பிரச்சனை வருது. அதான் வித்துடலான்னு பாக்குறாங்க. அதுல ஏன் ஷேர் வரும்ல, அத நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க. வீட்டை விக்கிறதுக்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமா, அம்மா எல்லார்கிட்டயும் பேசிட்டாங்க. அதனால நீங்க பணத்துக்கு எங்கேயும் அலைய வேண்டாம். உங்களுக்கு தேவையான பணத்தை நானே கொடுத்துடுறேன். நீங்க என்ன நம்பலையா? அப்படி இல்ல, எனக்காக நீ யோசிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அது உங்க வீடு. அதை நீங்க ஏன் விக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே வித்து உனக்கு பணம் கொடுத்தாலும் அதை நீ பத்திரமா வச்சுக்கோ. என் அம்மா கிட்ட இருந்தே காசு வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோட பிசினஸை நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்காக நீங்க எவ்வளவு செய்றீங்க. நான் இது கூட செய்யக்கூடாதா? அது ஏன் பிசினஸ் யமுனா, நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி ஒதுக்கி வச்சே பேசுறீங்க? நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா? ஆமா, எனக்காக நீங்க எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்றீங்க. நான் இது கூட பண்ணலனா எப்படி? உங்க அம்மா என்ன டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லும்போது எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ஆனா கோவமே வரல. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்க கரெக்டா தான் யோசிக்கிறாங்க. நான் உங்களை வற்புறுத்தி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்க பாரு, அந்த கதையெல்லாம் நான் கேட்கல. எனக்காக நீ ஏதாவது செய்யணும்னு தோணுது இல்ல? ஆமாங்க, உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும். அப்படின்னா நல்லா படி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே எக்ஸாம்ல பாஸ் பண்ணு. ஒரு நல்ல பொசிஷன்ல போய் உட்காரு. அது வரைக்கும் யார்கிட்டயும் வம்பு பண்ணாத, யார்கிட்டயும் பிரச்சனைக்கு போகாத. கங்கா என்ன பண்றாங்க, காவேரி என்ன பண்றா, உங்க அம்மா என்ன பண்றாங்க, எங்க அம்மா என்ன பண்றாங்க, நான் என்ன பண்றேன், இப்படி எதை பத்தியும் யோசிக்காம ஒழுங்கா படி. உன்னோட ஆம்பிஷனை நீ அச்சீவ் பண்ணு. அதை நீ செஞ்சாலே எனக்கு பெரிய உதவிதான். என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நல்ல ரூம். நிறையா நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரூம்ல இருக்குல்ல நமக்கு. ஆமா ஆமா ஆமா.
அவர் உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தப்போ இந்த டீனேஜ் பசங்க வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ற மாதிரி உங்க வீட்டு செவரு எருக்கு வச்சு இந்த ரூம்குள்ள வந்தேன்னா ஞாபகம் இருக்கா? எத்தனை தடவை இந்த தெருவை கிராஸ் பண்ணும்போது கார்ல பீ பீப்னு ஹார்ன் அடிச்சுட்டு போயிருக்கேன் தெரியுமா? நீ வெளியிலே வர மாட்ட. எத்தனை முறை உங்க அம்மா பாத்துருவாங்களோ இல்ல வீட்டுல யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எவ்வளவு பயந்துருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்குல்ல. நான் உங்ககிட்ட பேசாம இருந்தப்போலாம் தோ அந்த ஜன்னல் பக்கம் வந்து எட்டி எட்டி பார்த்து என்ன சீண்டுவீங்க, ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் நான் தான் பண்ணேனான்னு எனக்கே ஷாக்கா இருக்கு. அந்த மாதிரி ஆளே நான் இல்ல தெரியுமா? உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்க. இல்ல எனக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, நான் தான் உங்களை புரிஞ்சுக்கவே இல்ல. ஐயோ காவேரி, மறுபடியும் ஆரம்பிக்காத ப்ளீஸ். எங்க வீட்டை பத்தியே யோசிச்சு நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் இல்ல காவேரி? ப்ளீஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தயவு செஞ்சு விட்டுரு. இருந்தாலும் சாரி. லூசு, எப்போ நடந்த விஷயத்துக்கு இப்போ சாரி சொல்லிட்டு இருக்க? கிளம்பியாச்சா? ஆமா பாட்டி, எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். சாரதா சாமி கும்பிட்டு இருக்கா, உங்களை எல்லாம் கூப்பிட்டா. இதோ வந்துரும் பாட்டி. வாங்க வாங்க. இந்த காவேரி, என்னம்மா இது? சாப்பிடுறதுக்கு. நீ புகுந்த வீட்டுக்கு கிளம்புறேன்னு சாரதா ஸ்வீட்டு காரம்னு எல்லா ஐட்டமும் பண்ணி வச்சிருக்கா. இத தாத்தா பாட்டி கிட்ட கொண்டு போய் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணிருக்கேன். சரிம்மா. நீ உன் புருஷன் வீட்டுலதான் இருக்கணும், அது எனக்கும் தெரியும். ஆனாலும் நீங்க இல்லைன்னா வீடு கலகலப்பாவே இருக்காது. பாட்டி, பொண்ணா பிறந்தா புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நீ அங்க போய் சந்தோஷமா இரு, எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ. நேரா நேரத்துக்கு சாப்பிடு. மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டல்ல? எடுத்துக்கிட்டேம்மா. நீ எப்பவுமே மத்தவங்கள தான் கவனிப்ப, உன்னை நீ கவனிச்சுக்கவே மாட்ட. இப்ப நீ ஒரு ஆள் இல்ல, உனக்குள்ள ஒரு ஜீவன் வளர்ந்துகிட்டு இருக்கு. அத மனசுல வச்சுக்கோ. சத்தான ஆகாரமா சாப்பிடு. ஏதாவது வேணும்னா அம்மாவுக்கு கால் பண்ணு, உனக்கு நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரியா? சரிம்மா. அக்கா, நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன்க்கா. பத்திரமா இரு. நீயும் பத்திரமா இருக்கா? வீட்ல ஆளுங்கெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நர்மதா ஹாஸ்டலுக்கு போயிட்டா. நீ கிளம்புற. குமரன் தம்பியும் வெளியூருக்கு போயிட்டாரு. இப்ப நாங்க 3 பேர் மட்டும் தனியா ஆயிட்டோம். நாங்க அடிக்கடி இங்க வருவோம். அதே மாதிரி நீங்களும் எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா போதும், பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு நானே வருவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.